கார்த்திகை புராணம் 20ஆம் பகுதி. கேளாய் பெண்ணே, முதலில் நான் உன் விகார ரூபத்தைக் கண்டு மிகவும் சஞ்சலமடைந்தேன். நானோ பிறந்து வளர்ந்து எனக்கு புத்தி தெரிந்தது முதல் ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரதத்தை விடாமல் முறையுடன் அனுஷ்டித்து வருகிறேன். அதுபோல நீயும் இவ்விரத மகிமையை அர்த்த பாவத்துடன் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நீ சக்தி அடைய ஏதுவாகும். மேலும் அக்கார்த்திகை விரதத்திற்கு மேலான விரதம் ஒன்றும் கிடையாது. யாகம், யக்ஞம், தானம், தவம், தர்மம் அவைகளெல்லாம் இவ்விரதத்திற்கு ஈடாகாது. ஆகையால் இவ்விரத மகிமையை உனக்கு உபதேசிக்கிறேன் என்று அவளை அருகில் அழைத்து அவள் காதில் அவ்விரத மகிமையை உபதேசித்தார். பிறகு அந்தணரானவர், அதுதான் நீ நற்கதி அடைவதற்கு ஏதுவான மூல மந்திரம் தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு கங்கை நதிக்கு சென்று கமண்டலத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் திருடமாக நினைத்து கொண்டு துவாதச நாமத்தை ஜபித்து அத்தீர்த்தத்தை கையில் எடுத்து கலகியை புரோக்ஷித்தார். உடனே அந்த கலகியானவள் மகா பரிசுத்தையாகி அந்த பிராமணரை வணங்கி வெகு பக்தி ஸ்ரத்தையுடன், சுவாமி, உம்முடைய அனுகிரகத்தாலும் பகவானின் கிருபா கடாட்சத்தாலும் இந்த பாப சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்த என்னை கரையேற்றி வைத்தீர் என்று அந்த அந்தணரை புகழ்ந்து கொண்டாடினாள். அப்படி இருக்கும்போது ஆகாயத்திலிருந்து விஷ்ணு கணங்களுடன் கூடின விமானமானது பூமியில் இறங்கி வர அந்த விஷ்ணு கணங்கள் கலகியை விமானத்தில் ஏற்றி கொண்டார்கள். இவைகளை கண்ணுற்ற தர்மதத்தன் என்னும் பிராமணன் அதிக ஆச்சரியத்தை அடைந்தவராய் அந்த விஷ்ணு கணங்களை நோக்கி சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்கினார். அப்போது அந்த விஷ்ணு கணங்கள் அப்பிராமணரை ஆசீர்வதித்து, பிராமணோத்தமரே, தாமோ சதா விஷ்ணு பக்தி உடையவராகவும் தீனர்களிடம் அன்புடையவராகவும் மகா தர்மயஜராகவும் விளங்கி பால்யம் முதல் இது பரியந்தம் வரை விடாமுயற்சியுடன் விரதத்தை அனுஷ்டித்து வந்தாலும் அப்படி நீர் அனுஷ்டித்து வந்த சகலவித விரத புண்ணிய விசேஷ பலத்தால் இக்கலகியானவள் உம்மால் பூர்வ ஜென்மாந்திரத்தில் அவள் செய்த பாபங்கள் நசிந்து புண்ணியங்களை கைக்கொண்டும் உம்முடைய துளசி பூஜையாலும் விரதங்களாலும் உபதேசத்தாலும் அவள் விஷ்ணு சாநித்தியத்தை அடைய காரணமாயிருக்கிறாள். மேலும் உம்மால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் எப்படி ஆராதிக்கப்படுகிறாரோ அதுபோல் எவர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சேவிக்கிறார்களோ அவர்கள் என்றென்றும் நற்பதவி அடைவார்கள். தவிர தம்முடைய பூர்வ ஜென்ம வாசனையினாலும் இந்த ஜென்மத்தில் செய்த நற்பலத்தாலும் மறு ஜென்மத்தில் மனைவியுடன் கூடியவராய் தம்பதி சமேதராய் ஸ்ரீ மகாவிஷ்ணு சாநித்தியமான வைகுந்த லோகத்தை அடைவீர். பிராமணரே, யானையானது எந்த பகவானுடைய நாமஸ்மரணத்தினால் விமோச்சனம் பெற்றதோ அப்பேற்பட்ட பகவானை தாம் ஆராதனை செய்கிறீர்கள். ஆகையால் தாம் அடுத்த ஜென்மத்தில் பூலோகத்தில் அயோத்தி என்னும் நகரத்தில் சூரிய குலத்தில் தசரத சக்கரவர்த்தியாக உதித்து 2 மனைவியருடன் கூட அரசாழ்வீர்கள். அந்த சமயத்தில் இந்த கலகியானவள் உம்மால் அடைந்த பாதி புண்ணிய வசத்தினால் உமக்கு 3வது மனைவியாக வந்தடைவாள். இவளால் தான் தேவர்கள் இடுக்கண் தீரவும் ராவண கும்பகர்ணாதி அசுரர்களை சம்ஹரிக்கவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் பூலோகத்தில் உமக்கு திருக்குமாரனாக அவதரித்தும் அவரால் தாம் சகல சாம்ராஜ்யத்தையும் அடைய பெறுவீர்கள். ஆகையால் தாம் செய்து வந்த யக்ஞ தான விரதங்களின் புண்ணிய பல விசேஷத்தில் பாதி பலனை அக்கலகியானவள் அடைந்து விட்டபடியால் எங்களுடன் விஷ்ணு லோகத்தை அடைய போகிறாள் என்று விஷ்ணு கணங்கள் அந்த பிராமணரிடம் கூறினார்கள். 20ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.